இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடும். చూడు என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போயா போ போ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை, சண்டிக்கார செய்யலாம் சாக்கையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது கட்டப்பட்டு குதிரை. இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சாயிரம். நீ பாக்குறது சகல என் அடிய பார்த்தது என்ன அடிங்கிறத மட்டும் நீ எனக்கு தான் முதல் பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிட்டேன் தெரியுமில்ல? சந்தனம் மனத்து குங்குமம் அழகு நெற்றியிலே, ஒரு அழகு கட்டடம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே, ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் சென்றது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேனோ. அரட்ட சந்தனம் மனத்தும் குங்குமம் அழகு நெற்றியிலே, ஒரு அழகு கட்டடம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே. அவ சிரிக்க நடப்பு சிதறோ, ஏற பூவு கோலம் போடும் ராசிதா, பல ஜாலத்தோடு ஆட போடும் ராசிதா, முத்து கையில் பூவாச்சு சித்திரச்சு, கட்டுற நான் பார்த்து கைகளை கட்டுங்க கேட்டு, இது பூவோ பூந்தேனோ. அரச்ச சந்தனம் மனத்தும் குங்குமம் அழகு நெற்றியிலே, ஒரு அழகு கட்டது புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே, ஒரு சந்திரன் வந்தது
செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேனோ அரத்த சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு கட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே தேடி போகும் தேடி தேனடி அந்த திருவடி அவரே மனோகராணி தாழம் பூவு வாசம் வீசும் தேவியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேது உங்களை படைச்சதாரு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு படிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ அரத்த சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் சென்றது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரத்த சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே நமக்கு சிறு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த எமது பணியாளர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். தங்களது அயராத பணி சுமைகளுக்கு இடையேயும் நமக்காக ஒரு சிறு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற நமது விபி சார் திரு முத்துக்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங்னு சொன்னா திருப்பி சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ ஒரு வைப் உங்ககிட்ட இருந்து வந்ததுனா தான் நாங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும். எப்பவுமே எங்களுக்கு சக்தி தரதே உங்களுடைய அன்பு தான், பேர் ஆதரவு தான். ஸோ முதற்கண் எங்களுடைய போத்தி சார்பாக அவங்க எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரிங்க. இது இந்த புத்தாண்டுல போத்தீஸோட திருச்சி கிளையானது எங்களோட 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல எங்களுக்கு பேராதரவு தந்து வர தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ல மட்டும்தான் நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். இப்பவும் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒரு புதிய கிளை பாடியில சென்னையில திறந்திருப்பாங்க, நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க மீடியாலலாம். ஸோ இந்த மாதிரி எங்களோட நிறுவனம் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிய ஒரு 4வது தலைமுறை இப்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு புரிதல் கொண்ட ஒரு வியாபாரத்துல நாங்க இருந்துட்டு வரோம். ஸோ இந்த நேரத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க திருச்சி மக்களுக்கு நாம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எம்டி கிட்ட ஒரு ஸ்பெஷல் இது கேட்டோம். அந்த நேரத்துல தான் சேலை திருவிழான்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ சேலை திருவிழா நீங்க எல்லாருமே கலந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் சேலைக்கு மேல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதை நிறைய நாங்க மட்டும் வச்சுட்டு சொல்லி என்ன பிரயோஜனம், மக்களுக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல அந்த 5 நாட்கள்ல தினம் ஒரு நாள் 10 வாடிக்கையாளர் வீதம், அதாவது ஸ்லோகன் கான்டெஸ்ட் யாரெல்லாம் எழுதி போட்டாங்களோ அதுல குலுக்கல் முறையில நல்ல ஸ்லோகன் எழுதுறவங்களை செலக்ட் பண்ணி ஒரு 10 கஸ்டமரை தேர்ந்தெடுத்து இந்த 5 நாட்கள்ல டெய்லியும் பார்த்தீங்கன்னா 50 கஸ்டமருக்கு இப்போ நாங்க இந்த கிஃப்டை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இதை விரும்புறீங்கன்னு நினைக்கிறோம். நல்லபடியா இருக்கின்றது உங்க சிரித்த முகத்துல இருந்தே தெரியுது. ஸோ எங்களால இந்த இதை திருப்பி மறுபடியும் பண்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு தான் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுடைய பேராதரவையும் பேரன்பையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் எங்க கூட நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் அஸ்வந்த் சார் வந்திருக்காங்க. அவங்க கையால் நம்ம கிஃப்டை வந்திருக்க எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ சார் அதை கொடுத்துடலாங்க சார். வாடிக்கையாளர் பெயர் சரவணன் பி. அவர்களுடைய துணைவியார்
அப்படியே இங்கே பாருங்க. ஃபேமிலியோட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அட்டை மட்டும் தான் கொடுக்குறோம்னு நினைச்சுக்காதீங்க. கீழே சைக்கிள் ஆக்சுவலா இருக்கு. நம்ம அதை கொண்டு வந்து கொடுக்க முடியாது கையிலங்கிறதுனால வச்சிருக்கோம். முடிச்சுட்டு நம்ம இதே நீங்க நம்ம ஆஃபீஸ் இது உங்களுக்கு எந்த இதுனாலும் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களுடைய ஆஃபீஸ் வந்து இதே ஃப்ளோர்ல எங்க லாஸ்ட்ல இருக்கு. அவங்களுக்கு அங்கேயும் வந்து நம்ம கீழே கூட்டிட்டு போய் நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கொண்டு போக முடியுதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணோம்னா நம்ம பண்ணிடலாம். மேம் அவங்க சார் அப்படியே நேராக பாருங்க. இங்கே பாருங்க சார், ஒட்டினுங்க அப்படியே மாடி. ஒன்னாம் தேதியோட அடுத்த கான்டெஸ்ட் வின்னர் தானிஷ்லாஸ். தானிஷ்லாஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். தனீஷ்லா தனீஷ் சார் இங்கே பாருங்க, நேராக பாருங்க. கான்டெஸ்டோட அடுத்த வின்னர் ஷமீமா. ஷமீமா வந்திருக்கீங்களா? வாங்க. சார் இங்கே பாருங்க, நேராக பாருங்க. சரி, அடுத்த வின்னர் சர்வேஸ்வர். குடும்பத்தோட வாங்க. நேராக பாருங்க. ரெடி. அடுத்த வின்னர் அகிலேஷ். இது எஸ்டி தானே இருக்கீங்க? அவரு என்ன சொன்னாரு? வாங்க. சார் அப்படியே நேராக பாருங்க. அடுத்த வின்னர் பாலசுப்ரமணி. வாங்க சார். கைத்தட்டுகள் பலமா கொடுக்கலாமே. சார் அப்படியே நேராக பாருங்க. ஒன்னாம் தேதியோட அடுத்த வின்னர் சிவராஜ் ஹெச். சிவராஜ் வாங்க சார். சார் அப்படியே நேராக பாருங்க. நேராக பாருங்க. அடுத்து 2ஆம் தேதியோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. ராஜேஷ் குமார் 2ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் வின்னர் ராஜேஷ் குமார். குமரேசன் கே. வாங்க சார். சார் நேராக பாருங்க. ஹலோ. அடுத்ததாக சுப்ரமித்ரா. அடுத்ததாக சுபத்ரா. இங்கே பாருங்க. ஐயோ பாப்பா கொஞ்சம் ஒரே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேலை வைக்க முடிச்சுட்டு கூப்பிட்றேன். அடுத்ததாக யுவனிகா. சரியா சரியா. இங்கே பாருங்கம்மா, நேராக பாருங்க. அடுத்ததாக கீதலட்சுமி.
ரெடி. அடுத்ததாக கிளின்டன். வாங்க. சரிங்கம்மா நேரா பாருங்க. ரெடி. அடுத்ததாக கிருஷ்ணபிரியா. கிருஷ்ணபிரியா இருக்கீங்களா? கிருஷ்ணபிரியா பெஸ்ட்டாக யாரும் வர மாட்டாங்க. வாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரும் வரக்கூடாது. குரூப்பில் போட்டீங்க அப்படியே நேரா பாருங்கம்மா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார். அடுத்ததாக ஆனந்தன். சரிங்கம்மா நேரா பாருங்க. அடுத்ததாக கிங் சுப்பிரமணியன். எதுக்கு தேவையில்லாம கிங் சுப்பிரமணியன் இருக்கீங்களா? அடுத்தது 3ஆம் தேதிக்கு போயிடலாம். எத்தனை நாள்? 1 2 3 3 நாள் 4 5 5 நாள் கணக்கு. 1 2 அது ஏற்கனவே முன்னாடி நடந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு. சிவசுப்பிரமணியன் அவர்கள். சரி நேரா பாருங்க. ரெடி. அடுத்த 3ஆம் தேதியோட கான்டெஸ்ட் வின்னர்ஸ். முதலாவதாக கீர்த்தனா. பாருங்க, இங்கே பாருங்க. அடுத்தது தீபேஷ். தீபேஷ் ஃபேமிலியா. இங்கே பாருங்க. அடுத்தது யசோதா. வாங்க மேம். அவங்க கிட்ட கொடுங்க. இங்கே பாருங்க. அடுத்ததாக அண்ணா அப்படியே இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. அங்கே போட்டோ இருக்கு. சரிங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள். நேரா பாருங்க. ரெடி. திருமதி ஹேமாவதி அவர்கள். அங்கே பயந்துட்டே இருப்பேன்.
இல்லை எதோ திருமதி ஹன்சி அவர்கள், இருக்கும். மேலே பாருங்க. திரு ராஜா அவர்கள், சரிங்க. அடுத்தது ஜனவரி 4ஆம் தேதியோட கான்டெஸ்ட் வின்னர்ஸ் திருமதி கலைச்செல்வி அவர்கள். கலைச்செல்வி இருக்கீங்களா? அப்படியே நேரா பாருங்க. பாப்பா இங்க பாரு பாப்பா. திருமதி ராமலிங்கம் அவர்கள், திரு ராமலிங்கம் அவர்கள், அண்ணா ஃபோன் சார். ஃபோட்டோ நேரா பாருங்க. திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், நேரா பாருங்கம்மா. திரு ரமேஷ் பாபு அவர்கள், ஃபோட்டோ அடுத்தது கபிலா. சார் ஃபோன் சார் ஃபோன். நான் மறந்துட்டேன். சரிண்ணா. இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. மேம் போர்த்தீஸில் இருக்கேன் மேம். ஆமாம் மேம். பிரேம் ஸ்ரீ ராஜு அவர்கள், மேம் சுரேஷ் ஆஃபீஸில் தான் மேம் இருக்காங்க. ஏதோ பில்லு டைப் பண்ணிக்கலாம். ஓகே மேடம் தாங்க ஃபோன். ஓகே ஓகே. நேரா பாருங்க. திருமதி வாசுகி, ஓஷியா லெவின்சி, பார்த்துமா பார்த்துமா பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து நீங்கள் சைடில் சைடில் சும்மா சாவி கீழே பாருங்க. அடங்க பாருங்க. ஜிபின் சாம் அவர்கள், நேரா பாருங்க. திருமதி
சரண்யா. நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நேரத்துல வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு எங்க சார்பா போத்தி சார்பா அதை கொடுக்கறதுக்காக சாஜித்தும் வந்து எங்களுடைய மனிதவளத்துறை மேனேஜர் மீடியா பாத்துக்கிறாரு சேர்த்து. கூடவே நம்ம சண்முகவேல் இவங்க நம்மளுடைய பிரான்ச் ஹெட், அன்சாரி அவர்கள் கொள்முதல் மேலாளர். 3 பேரையும் கொஞ்சம் மேடைக்கு அழைக்கிறேன். ஜேபி வந்து நெல்சன் அவங்க டீம். சாப்பிட நல்லா பாருங்க. சரிங்க பாருங்க. ரெடி. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிவில இருந்து என்ன பாருங்க. சரிங்க பாருங்க. நமக்காக ரொம்ப நேரம் ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்காரு அரியலூர் A1 டிவி. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன பாருங்க. அதுமாதிரி தினமலர்ல இருந்து நமக்கு வந்து போட்டோ பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார். தினமலர் வாங்க சார். என்ன பாருங்க. சரிங்க பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் 2 கஸ்டமர்கள் வந்திருக்காங்க, வாடிக்கையாளர்கள் வின்னானவங்க. அவங்க அதில் வந்து 4ஆம் தேதி வின்னர் வந்து பொன்னழகு அவர்கள். பொன்னழகு வாங்க சார். வாங்க சார். சார் ஒரு நிமிஷம் ஸ்டேஜ். நீங்களும் வாங்கம்மா. நீங்களும் பாருங்க. நல்லா பாருங்க. Congratulations sir. Congratulations. Thank you. Happy New Year sir. செல்லு கேசவராஜு அவருங்க வந்திருக்காங்க ஃபேமிலில இருந்து. ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. ஃபேமிலியோட வாங்க சார். ஃபேமிலியோட வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விட்டுருங்க. நெல்சன் பின்னாடிங்க கொஞ்சம் வழி விட்டுருப்பா. வாங்க வாங்க. வாங்க மேம் வாங்க ப்ளீஸ் வாங்க. ஃபேமிலியோட வாங்க. எல்லாருமே வாங்க. சுரேஷ் கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் சார். நல்லா பாருங்க. உங்களுக்கு நான் பல விஷயமா எங்களோட தொடர்ந்து பயணப்பட்டு வர உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய கிஃப்ட்டுங்கிறது சாதாரணமா கொடுக்குற மாதிரி இருக்காது. அதுல நிறைய அன்போட சேர்த்து ஒரு சுற்றுப்புற சூழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க மனசுல வச்சு பண்ணிட்டே இருப்போம். அந்த செடி கொடிகள் கொடுக்கறதாகட்டும், காய்கறி பழங்கள் கொடுக்கறதாகட்டும், ஸ்வீட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். நிறைய இந்த புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக புத்தகங்கள்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன இந்த உண்டியல்கள் சேமிப்பு பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியல் கொடுத்ததாகட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்போடு சேர்த்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட நிறுவனத்துக்கு எப்பயுமே ஒரு மரபு. ஸோ அந்த மரபான ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த சைக்கிளிங் இந்த முறை நாங்க தொடங்கியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால தான் வந்து போத்தீஸ் மக்களின் போத்தீஸ்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. இது யாராவது நம்ம இன்ஸ்டாலேயோ இதுலயோ நீங்க இப்போ உங்களோட இதுல போஸ்ட் பண்ணும்போது #போத்தீஸ்னு ட்ரிச்சின்னு போட்டிங்கன்னா எங்களுக்கும் அதோட மைலேஜ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி உரை சொல்ல இந்திரா பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு கிடைக்கிறேன். தெளிவான தொலைநோக்கு பார்வையும் உறுதியான முடிவும் இருந்தால் ஒரு நிறுவனத்தின் உயரம் சிகரம் தொடும். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி அதன் தலைமைத்துவத்தின் சிந்தனையில் தான் தொடங்குகிறது.
அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வியாபாரத்தை பெருக்கும் புது யுக்திகளை திறமையாக கையாளும் எங்களது அனைவரின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய MD சார் திரு அஸ்வந்த் அவர்களுக்கு இந்த விழாவினை கொண்டாடும் வாய்ப்பினை வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்புடன் செயல்படும் மேலாண்மையும் வழிகாட்டும் தலைமையும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிக்கனிகளை சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். அந்த வகையில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் பணியாளர்களாகிய எங்கள் அனைவரின் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய எங்களது VP சார் திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் இருந்தாலும் அதன் முழு வெற்றி சிறந்த செயல்பாட்டில்தான் முழுமையடைகிறது. அந்த வகையில் நிறுவனத்தின் திட்ட செயல்பாட்டிற்காக அயராது உழைக்கும் நமது நிறுவனத்தின் AGM சார் திரு சண்முகவேல், ஸ்வர்ணமஹால் குழுமத்தின் திருச்சி பிரான்ச் மேனேஜர் திரு பிரசன்னா, HR மேனேஜர் திரு மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அமைதியாக உழைக்கும் குழு இருக்கும். அந்த வகையில் இன்றைய இந்த சேலை திருவிழா நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய மீடியா மற்றும் அட்மின் குழு, பர்ச்சேஸ் மற்றும் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் டீம், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டீம், CCE டீம் மற்றும் எனது சக HR டீம் மெம்பர்ஸ், மேலும் போத்தீஸின் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியே எதிர்காலத்தை பாதுகாக்கும் முயற்சி. மேலும் நல்ல எண்ணங்கள் நல்ல பயணங்களை உருவாக்கும் என்ற சொல்லுக்கு இணையாக இன்றைய தினம் ஸ்லோகன் போட்டியில் தேர்வு செய்யப்பட்டு பைசைக்கிள் பெற்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, வாடிக்கையாளர் திருப்தியே எங்களது நிறுவனத்தின் வெற்றி என்ற எங்களது தாரக மந்திரத்தின் மீது முழு நம்பிக்கையோடு நிறுவனம் தொடங்கிய நாள் முதல் எங்களோடு ஒவ்வொரு முயற்சிக்கும் பெரிதும் பேராதரவு அளித்து எங்களோடு தோழமையோடு தோள் கொடுத்து பயணிக்கும் எங்களது பேரன்பிற்குரிய வாடிக்கையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களின் நம்பிக்கையும் ஆதரவுமே எங்களின் மிகப்பெரிய பலம். ஆதலால் எங்களை தொடர்ந்து ஆதரித்து வழிநடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் வந்து மக்களின் போத்தீஸ்னு பெயர் வாங்கினது. நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸு, கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இன்னோவேட்டிவ் கிஃப்ட்ஸு, நாங்கள் மக்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறது எங்களுடைய வழக்கம். ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக வாசிப்பு அதிகப்படுத்தணும்னு புத்தகங்களும், அப்புறம் செடி மரங்கள் வளர்க்குறதுக்காக சாப்லிங்ஸும் ஃப்ரீயாக கொடுத்தோம். அந்த வகையில் இந்த வாட்டி பைக்கு பரிசாக கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொடக்கத்தில் இந்த சேலை திருவிழா மாதிரி பண்ணணும்னு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு எப்போதும் பேராதரவு அளித்து வர வாடிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.